மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வரும் திமுக ஆட்சியை அகற்ற முழு மூச்சுடன் பாடுபடுவோம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சென்னை கமலாலயத்தில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ராஜகோபாலன் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வரும் திமுகவை அகற்ற தொடர்ந்து பாடுபடுவோம் என்றும், மக்கள் மத்தியில் திமுக ஆட்சி மீது கடுமையான அதிருப்தி நிலவுவதாகவும் தெரிவித்தார். பாஜகவை பொறுத்தவரை தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது என்றும், இருப்பினும் பிற மொழிகள் குறித்து யாரும் தவறாக பேசக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். அன்பின் வெளிப்பாடாக கூறினாலும் அதில் அனைத்து கருத்துக்களும் அடங்கிவிடும் என்றும் அவர் கூறினார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் 2 நாட்களில் தீர்ப்பு வெளிவரும் என்றும், அதில் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். அதாவது என்னுடைய நோக்கம் மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கின்ற திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். மக்களுக்கு மனசுமையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கூட்டணியும் தோற்கடிக்கப்பட வேண்டும். திமுக ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்காக என்னுடைய எண்ணத்தை நான் வெளிப்படுத்தினேன். இதில் அவருடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவாகவே இருக்கட்டும். என்னை பொறுத்த மட்டிலும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் முழு மூச்சாக பாடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோம்.